இருக்காங்க. விவசாயி அறுவடை பண்ணி அந்த அப்படின்னு ஒருத்தர் முகநூல் நண்பர், அவர் விசிகே சார்ந்தவர். நான் சில கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இவர் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் பாருங்கள், அந்த கமெண்ட்டை சேர்த்து உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதி 10% கேட்போம், பிச்சை எடுப்போம், அப்புறம் சாராயத்தை ஒழிப்பு சொல்லுவோம், காட்டுக்குள்ள சாராயம் விற்போம், இதுக்கு அந்த மாநகர அரசியல், அந்த மாதிரி நிறைய ஏக வசனங்கள்லாம் பேசிக்கிறார். நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 10.5% இடஒதுக்கீடு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் கிட்ட கேட்குறோம், எங்கள் உரிமைன்னு சொல்லிட்டு. இது வந்து இதுக்கு முன்னாடி இல்லை. அதாவது வணிகர்களுக்கு எம்பிசி என்ற இடஒதுக்கீடு கேட்டோம், அதற்கு முன்னாடி அது கிடையாது. அப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் போராடியதால் 20 உயிர்களை பலி கொடுத்தால் எம்பிசி என்ற இடஒதுக்கீடு வந்தது. இப்போ அதில் 10.5% வேணும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் உருவாக்கி விட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள். இப்போ உங்களுக்கு பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு 12,000 ஏக்கர் நினைக்கிறேன், அவ்வளோ ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ திருமாவளவங்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா, பாராளுமன்றத்தில் போயிட்டு அங்கே குரல் கொடுத்தார். தமிழ்நாட்டில் சாராயம் மது ஒழிப்பை கொண்டு வரணும், இந்தியா முழுக்க கொண்டு வரணும், அதனால் பல இளம் பெண்கள் விதவியாகிறாங்க, அதனால் இது உடனடியாக இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு பேசினார். எங்கே தமிழ்நாட்டில் கள்ளசாராயத்தில் இறந்ததுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை கண்டிக்காமல், தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் கேள்விகளை கேட்காமல் இவர் நேராக எங்கே போனார், பாராளுமன்றத்துக்கு போனார். அதனால் தமிழக முதலமைச்சர்கிட்ட கேட்குறதுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, பயம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் தைரியமாக இதை போய் எங்கே முன் வைக்கலாம். நீங்கள் அதே பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க பஞ்சம் நிலையம் இருக்குது, அதை இந்த பாசிச பாஜக அரசு அதை செய்யணும், இந்த மத்திய அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குரல் கொடுக்க தேவையில்லை, டெல்லியில் குரல் கொடுப்பாரா? இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் ஒரு லைன் போட்டுருந்தீங்க, குடிசைகளுக்கு கொடுத்துவோன்னு சொல்லிட்டு. நான் இப்பயும் சொல்கிறேன், தருமபுரியில் தன் சமூகம் மேலே வரணும், தன் சமூகம் ஆளணும், நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்களது தலைமுறை படக்கூடாது அப்படின்னு சட்டத்தை இயற்றிய அந்த பட்டியல் சமுதாயத்துக்கு சலுகைகள், அரசாங்க வேலைவாய்ப்பு, அரசாங்க படிப்பு, இதெல்லாம் உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு செருப்பு மாலையும் அதை தீயிட்டு கொளுத்தியதும் அந்த அதே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர். சிசிடிவி கேமரா இதெல்லாம் கண்டுபிடிச்சி உடனே அதுக்கு தீர்வு காமிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சிசிடிவி கேமரா இல்லாத நேரத்தில், தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில், கேமரா இல்லாத காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி எத்தனை அராஜகங்களை செய்து அடுத்த சாதிகள் மீது நீங்கள் பழியை போட்டுக்க மாட்டீங்க. நிற்குந்தூர்களும் அதே மாதிரி தான் அம்பேத்கர் அவர்கள் மீது சாணை கரைச்சி ஊற்றி மற்ற சாதி மீது பழியை போட்டு, அதுக்கப்புறம் டிஎஸ்பி எஸ்பியெல்லாம் போய் உண்மை கண்டுபிடிச்ச பிறகு மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி கொடுத்து, இந்த மாதிரி எத்தனை இடங்களில் பொய்யான பிசிஆர், பொய்யான சாதி வன்மம், பொய்யான சாதி கலவரம் ஏற்படுத்தி அதை அடுத்தவர்கள் மீது பழியை போட்டிருக்கும் இந்த கும்பல்கள். இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு ஆணவமாக இருக்குது, ஆவணமாக இருக்குது, புரியுதுங்களா? அப்போது அதனால் சொல்ல வரேன், விஜயமாறன் அவர்களே, நீங்கள் முதல்ல உங்கள் திரும்ப கடை போய் கேளுங்க, அண்ணா 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 பஞ்சமி நிலம் இந்த 5 வருஷம் விட்டால் அடுத்த ஆட்சிக்கு திமுக வராது, அதுக்குள்ளே மீட்டு கொடுத்துரு அப்படின்னு கேட்க சொல்லு. இல்லை நீ கேளு, நாங்கள் கேட்குறோம்ல, எடப்பாடி வந்தாலும் 10% கேட்போம், திமுக கட்டியும் 10% கேட்கின்றோம், சரியா? அதனால் உங்கள் உரிமையை எங்கே கேட்கணும் போய் கேளுங்க. கமெண்ட்டில் வந்து கதறுவது அது வீண்.